அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த ஆவி ஜாதகத்தில் ஒவ்வொரு அமைப்பாக பார்த்து கொண்டுட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஜாதகம் வருகின்ற பொழுது அவங்க அம்மா அப்பா கலப்பு திருமணம் உள்ளவங்களா அப்படின்னு நம்ம எப்படி ஒரு இதாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம்ங்கிறது ஜாதகருக்கு தாயி. ஒரு ஜாதகருக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் தான் பார்த்தீங்கன்னா அப்பா, தந்தை. அப்போ அந்த 4ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமும், அதாவது 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் சொல்ல போனால் லக்னத்துக்கு 12ஆம் இடமாக இருக்கும். அந்த 9ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்குரியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியனா வருவார். அப்போ லக்கணத்திற்கு 9ஆம் இடத்திற்கு 9ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தா அப்படின்னா, இந்த லக்கணத்துக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அப்பா. அது ரிஷப ராசியாக வரும். அங்கே சுக்கிரன் ஆட்சியாக இருக்காது. அந்த சுக்கிரனுக்கு 9ஆம் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகரம். அங்கே சனி பகவான் வருவார். இப்போ தாய்க்கும் தந்தைக்கும் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் சனியும் ராகு சம்மந்தப்பட்டால் அவங்க வீட்டில் பார்த்தா அவங்க அம்மா அப்பா கலப்பு திருமணமாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு அமைப்பு எடுக்கலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய ஒரு சூரியன், அவர் இங்கே 10 ராமசாரம் பெற்றிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த லக்கணத்துக்கு 9ஆம் சொல்லக்கூடிய அப்பா, அதற்கு பாக்கியம் சொல்லக்கூடிய அந்த மகர வீடு சனி பகவான், அவரும் இங்கே ராகுசாரம் பெற்றிருக்காரு. அப்போ அம்மா அப்பா ஸ்தானத்தினுடைய அதிபதி ராகுனுடைய சம்பந்தம் பெற்றார்கள் என்றால் அவங்க அம்மா அப்பா கலப்பு திருமணம் அப்படிங்கிறது நம்ம அழகாக எடுத்துக்கலாம். நமக்கு ஒவ்வொரு ஜாதகமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அற்புதங்க, ஒரு ஆனந்தங்க. இதில் எடுத்து ஒவ்வொரு விதிகளாக நம்ம பொருத்தி பார்த்து அழகாக வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு கிடைக்குங்க. நன்றி, வணக்கம். அடுத்த நம்ம விஜய் அவர்களுடைய ஜாதக பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.